வந்து ரூமுக்கு வரும்போது ஸ்வேதா கிட்ட பேசுகிற மாதிரி சூர்யா வந்து நடிக்கிறாரு. நீ கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்வேதா கிட்ட பேசுறது எனக்கு சந்தோஷம் தான். அதனால் நீ பேசிட்டுருங்க. என்னைக்காக ஏன் மறைக்கிறீங்க? நான் வேணா வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. வெளியே போய் படுக்க முடியாது, எல்லாம் தப்பாக நினைப்பாங்க. அதனால் நான் உள்ளே படுத்துக்கிறேன். ஆனால் காதில் பஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பஞ்சு வச்சுன்னு படுத்துக்கிறாங்க. அதை பார்க்குற சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டா? ஒருவேளை பழகிட்டாளா? இல்லை வேணும்னே என்ன இப்படி வெறுப்பேற்றுறாளா? ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டா, சொல்லிட்டு படுத்துக்கிறேங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னோடனே, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் கேட்கலங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு எடுத்து போட்டுட்டு, என்ன சர்ப்ரைஸ் சொல்லு. சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்னு கேட்குறீங்க? நான் படுக்கிறேன், எதுவாக இருந்தால் நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ இவ என்ன இப்படி சொல்லிட்டு படுத்துட்டாலே, எப்படி அந்த சர்ப்ரைஸை தெரிஞ்சுக்காம நான் இருக்க முடியும், எனக்கு தெரிஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து அனாமிகா வந்து வீட்டுக்கு வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. பரவாயில்லையே, ஃபஸ்ட் நாள் எவ்வளோ வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உடனே யோசிச்சு பார்க்குறாரு விஜய். அங்கே போய் கவிதை சொல்லி எல்லாருக்கிட்டையுமே வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து உட்கார வச்சு கவிதை சொன்னது அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. ஐயோ அதெல்லாம் இவங்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், நம்மளுக்கு இது வரைக்கும் ஃபஸ்ட் டேட்டே நடக்கல, இனிமேட்டும் நடக்காது அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு நாங்கள் வந்து அக்கௌண்ட் செக் பண்ணினேன், அதுக்கப்புறம் நிறைய ஃபைல்ஸ்லாம் பார்த்தேன் அப்படி சொல்கிறாரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க, நிஜமாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி அதுதான் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டல, அதுக்கப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் அப்படி சொல்லிட்டு கையை மேலே வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் கிடையாது, புரியுதா? என்ன அனாமிகா இப்படி பண்ணிகிட்ருக்க, கல்யாணம் ஆனது இப்படி தான் பண்ணிகிட்ருக்க, தொடவே விட மாட்டேங்கிற, உனக்கு என்ன தான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்றாங்க. நீ எல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல, என்ன இப்படி பண்ணுறியோ அப்படி சொல்லிட்டு போய் படுக்க போகிறாரு. உடனே அனாமிகா வந்து அவர் படுக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு சூர்யா வந்து அவரால் முடியவும் முடியல, எப்படியாவது வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், என்ன சர்ப்ரைஸ் சொல்லாமல் படுத்துறாலே சொல்லிட்டு மகான்னு எழுப்புறாரு. என்னங்க இப்படி வந்து எழுப்பிட்டு இருக்கீங்க இந்த டைமில் போயிட்டு அப்படின்னோடனே, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல மகா, ப்ளீஸ் மகா அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் எனக்கு தூக்கம் வரும், அப்புறம் நான் தூங்காமல் இருந்தால் நாளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், சர்ப்ரைஸ் இப்போ யாராவது ஓப்பன் பண்ண முடியுமா? அதனால் அமைதியாக அதை பற்றி யோசிக்காமல் படுங்க, நாளைக்கு காலைல 100% உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. உடனே வந்து ஐயோ இப்படி படுத்துட்டாலே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. காலைல வந்து எழுந்துக்கிறாரு, பார்த்தா மகாவை காணும், எங்கே போயிட்டா இவ அப்படி சொல்லிட்டு ஓடி வராரு. பார்த்தா சமையல் கட்டில் இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேங்கிற, இருங்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பாட்டி வராங்க. என்ன மகா அந்த சர்ப்ரைஸ் வந்து ஞாபகம் இருக்குல்ல, போகணும்ல அப்படின்னோடனே, உங்களுக்கு தெரியுமா சர்ப்ரைஸு? ஆமாடா எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, மகா நீ போய் கிளம்பு, சீக்கிரம் டைம் ஆகிடுச்சுல அப்படின்னோடனே, சரி அப்படி சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சுங்க நான் போய் கிளம்புறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. மகான்னு கத்துறாரு, அதுக்குள்ளே போயிடுறாங்க. பாட்டி உங்களுக்காக தெரியுங்களா சர்ப்ரைஸ் சொல்லுங்கள். சர்ப்ரைஸ் தான்டா, அப்படி தான் அவன் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி இப்படி பண்ணுறீங்களே அப்படி டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து மகா வந்து கிளம்பி கீழே வராங்க. இங்கே பார்த்துட்டு, என்ன இவன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பியிருக்கா, என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க நான் தான் சொன்னேன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, ஐயோ அந்த சர்ப்ரைஸ் தான் சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னோடனே, ஏங்க அந்த சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே வைக்கப்படுறாங்க. என்ன இவ வெக்கெல்லாம் படுறா, காலில் கோலம்லாம் போடுறா, என்ன கதை இது, ஏன் இவ்வளோ வைக்கப்படுற அப்படின்னோடனே, அது வந்துங்க சொல்லு என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நான் ஏர்போர்ட் வரைக்கும் போகிறேங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், அதுக்கே வைக்கப்படுற? அது இல்லைங்க, ஏர்போர்ட்டில் யார் ரிசீவ் பண்ண போகிறது, யாரை, அமெரிக்காவில் இருக்கிற என் மாமாவங்க, என் அப்பா இருக்கார்ல அவரோட தங்கச்சி பையன் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாருங்க. கடைசியில் என்ன பண்ணுறது, முக்காடு போட்டு இங்கே உட்கார வச்சுட்டாங்க. அதனால் உங்களை கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் எங்கள் மாமா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார், அவரால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் பேசுகிறதே இல்லை. இப்போ தான் மனசு கொஞ்சம் தெளிவாகி இங்கே ஊருக்கு வரேன்றாரு, அதுவும் மெயினாக என்னை பார்க்க தான் அப்படின்னோடனே உடனே பார்த்து முறைக்கிறாரு. சரி உங்கள் மாமா, எனக்கு புரியுதுங்க எங்கள் மாமா எப்படி இருப்பாருன்னு கேட்குறீங்க, அவ்வளோ அழகாக இருப்பாருங்க, அவ்வளோ பேபி மாதிரி இருப்பார். நான் உங்கள் மாமா கிட்ட அதை பற்றி கேட்கல, எத்தனை மணிக்கு வராருன்னு கேட்குறேன். இப்போ வந்துடுவாருங்க, நேராக நான் ஆஃபீஸ் கூட்டின்னு வந்துடுறேன், நீங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க ஓகேவா? சரிங்க பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ மாமா உங்களை பார்த்து எப்படி நல்லாச்சு, நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னை சிரிச்சுன்னு போகிறாங்க. பார்த்து டென்ஷன் ஆகிறாரு சூர்யா. இது முடியுது.